குருதேவரின் கடுமையான நோயும் விந்தையான நடத்தையும். ஜகதம்பாவின் நோயை ஏற்றுக்கொண்டதாலோ தொடர்ந்து அத்வைத பாவனை நிலையில் இருப்பதற்காக 6 மாதங்கள் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டதாலோ குருதேவரின் உடல்நிலை சீர்குலைந்து சில மாதங்கள் அவர் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அந்த சமயம் தமக்கு கடுமையான வயிற்றுக்கடுப்பு வந்ததாக அவர் கூறினார். ஹிருதயர் இரவும் பகலும் அவரை கவனித்துக் கொண்டார். பிரபல மருத்துவரான கங்கா பிரசாத் சேன் என்பவரின் சிகிச்சைக்கும் பத்திய உணவிற்கும் மதுர்பாபு ஏற்பாடு செய்திருந்தார். உடல் நோயுற்றிருந்தாலும் குருதேவரின் மனம் உடல் நினைவே இன்றி ஆழ்ந்த அமைதியிலும் பேரானந்தத்திலும் திளைத்திருந்தது. மிகச் சிறு தூண்டுதலே போதும் உடல் நோய், உலகப் பொருட்கள் போன்ற அனைத்து நினைவுகளிலிருந்தும் விடுபட்டு அவரது மனம் நிர்விகல்ப நிலையை அடைந்துவிடும். பிரம்மம், ஆன்மா, இறைவன் என்று நினைத்த அளவிலேயே அவரது மனம் பிற அனைத்தையும் மறந்து தன் தனித்தன்மையையே சிறிது நேரம் இழந்துவிடும். ஆகவே நோய் தந்த வேதனை மிகுதியாக இருந்தபோதிலும் அதனை அவர் சிறிதும் உணரவில்லை. ஆனால் சில வேளைகளில் அந்த வேதனை உயர்ந்த உணர்வு நிலைகளிலிருந்து மனத்தை உடல் நினைவுக்கு இழுத்துவிடும் என்று அவர் கூறியதுண்டு. இந்த காலத்தில்தான் வேதாந்த நெறியைச் சார்ந்த பரமஹம்சர்கள் பலர் அங்கு வந்தனர். அந்த நாட்களில் அவரது அறையில் நேதி நேதி, அஸ்தி பாதி பிரியம், அயம் ஆத்மா பிரம்மா போன்ற சொற்கள் ஒலித்த வண்ணமே இருந்தன. எப்போதாவது அவர்கள் தங்கள் விவாதங்களில் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போனால் குருதேவர்தான் நடுவராக இருந்து சரியான முடிவை தெரிவிப்பார். சாதாரண மக்களைப் போன்று நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் மேற்கூறியவாறு தத்துவ ஆராய்ச்சிகளில் பங்கேற்றிருக்க இயலாது என்பது சொல்லாமலே விளங்கும். குருதேவர் அத்வைத நிலையில் நிலைத்த பின்னர் பெற்ற காட்சியும் அந்த அனுபவத்தின் விளைவுகளும். நிர்விகல்ப நிலையில் தொடர்ந்து இருந்த நாட்களின் இறுதிக் கட்டத்தில் குருதேவர் ஓர் அற்புதமான காட்சியைப் பெற்றார். பாவமுக நிலையிலேயே இருக்குமாறு 3ஆம் முறை பெற்ற கட்டளையே அந்த காட்சி. இதனை ஒரு காட்சி என்று கூறினாலும் இதயபூர்வமான ஓர் உணர்வு என்று குறிப்பிடுவதே பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் முதல் 2 முறைகளைப் போன்று இந்த முறை யாரும் தோன்றி அவரிடம் இதனை கூறவில்லை. இந்த கருத்து அவரது உள்மனத்தில் திடீரென்று எழுந்தது. அவரது மனம் முற்றிலுமாக அத்வைத பரம்பொருளுடன் ஒன்றிவிடாமல் துரிய நிலையிலிருந்து சற்றே கீழிறங்கி தன்னை சகுண பிரம்மம் அல்லது அன்னை காளியின் அம்சமாக உணர்ந்தபோது அந்த சகுண பிரம்மத்தின் பிரபஞ்ச மனத்தில் அவர் இந்த கருத்து இருப்பதை உணர்ந்தார். இந்த அனுபவம் அவரது எதிர்கால நோக்கத்தை அவருக்கு தெளிவாக உணர்த்தியது. உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் துளிகூட இல்லை. ஆனால் அன்னையோ அவரை பாவமுக நிலையில் இருக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டாள். எனவே தமக்கு எவ்வித பயனும் இல்லையாயினும் இறைவனின் திருவிளையாடல் நடைபெறுவதற்காக தாம் உயிர் வாழ்வது இன்றியமையாதது என்பதையும், தொடர்ந்து பிரம்மத்தில் ஒன்றியிருந்தால் உடல் நெடுநாள் நிலைக்காது என்பதையும், அதனால்தான் அன்னை இவ்வாறு ஆணையிடுகிறாள் என்பதையும் உணர்ந்து கொண்டார் குருதேவர். அவருக்கு இப்போது தமது முற்பிறவியை பற்றிய விவரங்களும் தெரியலாயின. தாம் நித்திய சுத்த புத்த முக்த நிலையில் உள்ளவர், ஆதிகாரிக அவதார புருஷர். இந்த யுகத்தில் அறம் குலைந்து அழிவுறுவதை தடுத்து மனிதகுலத்தை காப்பதற்காக பிறந்துள்ளோம். தமது தவமும் சாதனைகளும் அதற்காகவே நிகழ்ந்தன. அன்னை தன் சிறப்பான நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தம்மை சாதாரண ஏழை அந்தணகுலத்தில் பிறவியெடுக்கச் செய்து எவ்வகையான வெளியாடம்பரமும் இல்லாத படிப்பு வாசனையற்ற ஒருவனாக வைத்துள்ளாள் என்பதெல்லாம் குருதேவருக்கு தெரியவந்தது. மேலும் இந்த இரகசியங்களையெல்லாம் தம் வாழ்நாளின் போது ஏதோ ஒரு சிலரே அறிந்து கொள்வர். ஆனால் தமது உடல், மனம் ஆகியவற்றின் மூலம் உலகில் தோன்றியிருக்கின்ற ஆன்மீக பேரலை ஒருபோதும் அழியாமல் நின்று காலம் காலமாக மனிதகுலத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் அறிந்து கொண்டார். பிரம்மத்தை உணருமுன் முற்பிறவிகளைப் பற்றி அறியும் ஆற்றலை பெறுவதைப் பற்றி
சாஸ்திரங்களின் கருத்து. குருதேவருக்கு இந்த அசாதாரணமான ஆன்மீக அனுபவங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் சாஸ்திரங்கள் கூறுவதை நினைவு கூர்தல் இன்றியமையாதது. அவற்றின்படி அத்வைத பாவனையின் மூலம் தூரிய அறிவு நிலையில் ஒன்றுவதற்கு முன் சாதகன் ஜாதிஷ்மரத்துவம் அல்லது முற்பிறவி நினைவை பெறுகிறான். இதுவரை எடுத்த பிறவிகள் எங்கு, எவ்வாறு, எத்தனை முறை என்பவற்றையும் அந்த பிறவிகளில் செய்த நற்செயல்கள், தீய செயல்கள் ஆகிய அனைத்தையும் அறிகிறான். இது அவனுக்கு உலகின் நிலையாமையையும் உலகியல் இன்பங்களை நாடி மீண்டும் மீண்டும் பிறப்பதன் பயனின்மையையும் உணர்த்தி அவன் மனத்தில் வைராக்கியத்தை ஏற்படுத்தி அனைத்து ஆசைகளிலிருந்தும் அவனை விடுவிக்கின்றது. பிரம்மஞானம் பெற்ற பின் சாதகன் பெறும் யோக சக்திகளைப் பற்றி சாஸ்திரங்கள். இத்தகைய சாதகர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் பெறுகின்றன என்று உபநிடதம் கூறுகின்றது. தேவலோகம், பித்ருலோகம் என்று எதை அறிய அவர்கள் விரும்பினாலும் உடனே அவர்களது மனம் சமாதியில் ஆழ்ந்து அந்த வலிமையால் அந்த உலகங்களுக்குச் சென்று அவற்றை அறிந்து விடுகிறது. இத்தகைய சாதகர்கள் எல்லாவித யோக சக்திகளையும் அதிமன ஆற்றல்களையும் பெறுகிறார்கள் என்று பதஞ்சலி மாமுனிவர் தமது யோக சூத்திரங்களில் குறிப்பிட்டுள்ளார். யோக சக்திகளும் ஆசையின்மையும் ஒருவரிடம் ஒருங்கே அமைந்திருப்பதைப் பற்றி கூறும்போது பஞ்சதசியின் ஆசிரியர்களான சாயன மாதவர்கள், சாதகர்கள் அற்புத சக்திகளை பெற்றிருப்பினும் அவர்களிடம் ஆசையில்லாத காரணத்தால் அந்த சக்திகளை அவர்கள் பயன்படுத்துவதில்லை என்று கூறுகிறார்கள். பொதுவாக ஒரு சாதகர் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் பிரம்மஞானம் பெற்ற பின்னர் அந்த சூழ்நிலையை மாற்றவோ அதிலிருந்து விலகவோ எண்ணுவதில்லை. ஏனெனில் ஆசை என்பது அவரிடம் சிறிதும் இல்லை. சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவையை அவர் உணர்வதும் இல்லை. ஆனால் ஆதிகாரிக புருஷர்கள் இறைவனின் திருவுள்ளத்தை சார்ந்து வாழ்வதால் மனிதகுல நன்மைக்காக சில வேளைகளில் அற்புத ஆற்றல்களை பயன்படுத்துகின்றனர். சாஸ்திரங்களின் அடிப்படையில் குருதேவரின் வாழ்வை ஆராயும்போது அவரது அனுபூதிகளுக்கான காரணங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சாஸ்திரங்கள் கூறுகின்ற இந்த கருத்துக்களின் அடிப்படையில் குருதேவரின் வாழ்க்கையை ஆராயும்போது அவரது அசாதாரணமான அனுபூதிகளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடிகிறது. குருதேவர் இறைவனின் திருவடிகளில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து முற்றிலும் ஆசைகள் நீங்க பெற்றதால்தான் மிக குறுகிய காலத்தில் நிர்விகல்ப நிலையை அடைந்து அதில் நிலைத்து நிற்க முடிந்தது. அவர் முற்பிறவிகளை அறியும் ஆற்றலை பெற்றதன் விளைவாக முன் யுகங்களில் யார் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து மனிதகுலத்திற்கு நன்மை செய்தாரோ அவரே இப்போது மறுபடியும் உடல் தரித்து ராமகிருஷ்ணராக அவதரித்துள்ளார் என்பதை அறிந்து கொண்டார். தாம் பெற்றிருந்த தெய்வீக ஆற்றல்களை அவர் மனிதகுலத்தின் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தினார். இந்த ஆற்றல்கள் வெளிப்படுவது என்பது அன்றாடச் செயலாகவே நிகழ்ந்தது. ஒரு பார்வை, ஏன் எண்ணத்தாலேயே அவரால் ஆன்மீக உண்மைகளை பிறர் உணருமாறு செய்ய முடிந்தது. அவரது அருளாற்றல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் மெதுவாக ஆனால் உறுதியாக பரவி அந்த மக்களை ஆட்கொள்கின்றது. ஆயினும் அந்த ஆற்றல்களை ஒருபோதும் தமது உடல், உள்ளம் ஆகியவற்றின் நலனுக்காக அவர் பயன்படுத்தியது இல்லை. முன்பு கூறப்பட்ட அனுபவங்கள் ஒரே சமயத்தில் ஏன் வரவில்லை என்பதற்கான விளக்கம். அத்வைத நிலையை அடைந்த பின் சற்று கீழ்நிலைக்கு இறங்கி பாவனை உலகில் நிலைத்திருந்த காலத்தில் கடந்த கால எதிர்காலங்களைப் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டார் குருதேவர். அனைத்தையும் திடீரென்று ஒரே நாளில் அறிந்ததாக தெரியவில்லை. அத்வைத நிலையிலிருந்து கீழிறங்கி பாவனை பூமிக்கு வந்த ஓராண்டு காலத்திற்குள் மேற்குறித்த உண்மைகள் அனைத்தையும் அறிந்திருக்கலாம். குருதேவரின் அகக்கண்களுக்கு முன்னால் இருந்த திரைகளை ஒவ்வொன்றாக நீக்கி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒவ்வொன்றாக விளக்கித் தெளிவுபடுத்தினாள் அன்னை. எல்லா உண்மைகளும் ஏன் குருதேவருக்கு ஒரே நேரத்தில் தோன்றவில்லை என்று கேட்டால், அத்வைத நிலையில் தம்மை முழுவதுமாக ஒன்ற செய்து பிரம்மானந்தத்தில் திளைத்திருந்த அவருக்கு அந்த நிலையிலிருந்து கீழிறங்கி
அவரது மனம் வேறு நோக்கத்தில் ஈடுபடாதவரை வேறு எதிலும் கவனம் செலுத்த நேரமோ விருப்பமோ இருக்கவில்லை என்பதுதான் பதில். சாதனையின் ஆரம்ப காலத்திலேயே அவர் அன்னையிடம், அம்மா, செய்ய வேண்டுவது என்னவென்று எனக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நீ கற்பிக்கிறாயோ அதையே நான் செய்வேன் என்றுதான் தம்மை சமர்ப்பித்தார். அந்த பிரார்த்தனைதான் இப்போது நிறைவேறியது. அத்வைத அனுபூதி பெறுதலே அனைத்து நெறிகளின் முடிவான குறிக்கோள் என்பதை குருதேவர் உணர்தல். அத்வைத நிலையிலிருந்த குருதேவருக்கு இந்த காலகட்டத்தில் வேறோர் உண்மையும் தெளிவாயிற்று. அத்வைத நிலையில் நிலை பெறுவதுதான் அனைத்து சாதனைகளின் முடிவு என்பதை அவர் இதயபூர்வமாக உணர்ந்தார். இந்தியாவின் முக்கியமான சமய நெறிகள் கூறுகின்ற சாதனைகளை செய்து ஒவ்வொன்றின் மூலமும் இந்த அத்வைத நிலையை உணர்ந்த பின்னர் அவரது இந்த எண்ணம் உறுதியாயிற்று. அத்வைத நிலையைப் பற்றி கேட்டபோது பலமுறை அவர் எங்களிடம், அதுதான் முடிவானது, அதுதான் அனைத்திற்கும் உச்சி, சாதகர்களின் வாழ்க்கையில் அவர்கள் இறைவனிடம் செலுத்தும் அன்பின் முழு நிறைவாக வந்து சேர்வதும் அதுவே, அனைத்து சமயங்களின் நிறைவான குறிக்கோளும் அதுவே, எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்று கூறுவார். மேற்கூறிய அனுபூதியை குருதேவர் உணர்ந்தது போன்று வேறு எந்த சாதகரும் முற்றிலும் உணர்ந்து கொள்ளவில்லை. இவ்வாறு அத்வைத பாவனையை அடைந்த பின்னர் குருதேவரின் மனம் எல்லையற்ற கருணை வசப்பட்டது. இறைவனை உணர்வதுதான் மனிதப் பிறவியின் குறிக்கோள் என்று போதிக்கின்ற அனைத்து மதங்களிடமும் அளவற்ற பரிவு கொண்டார் அவர். இவ்வாறான சர்வ சமய நோக்கு தம் புதிய அணுகுமுறை என்பதையோ, தமக்கு முன்னர் எந்த சாதகரும் இவ்வாறான சர்வசமய நோக்கினை முழுமையாகப் பெறவில்லை என்பதையோ முதலில் அவர் உணரவில்லை. பல்வேறு சமய நெறிகளைச் சார்ந்த சிறந்த சாதகர்களுடன் தட்சிணேஸ்வரக் காளிக் கோயிலிலும் மற்ற புண்ணியத் தலங்களிலும் தொடர்பு கொண்டபோதுதான் இந்த உண்மையை அவர் அறிந்து கொண்டார். அதற்குப் பிறகு அவரால் மதவெறி என்பதை சகித்து கொள்ள முடியவில்லை. தம்மால் இயன்ற வழிகளிலெல்லாம் குறுகிய சமய நோக்கை நீக்க முயன்றார். அத்வைத ஞானத்தில் நிலை பெற்றிருந்த குருதேவரின் தாராள குணத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு அவரது இஸ்லாம் சமய சாதனை. அத்வைத உணர்வில் நிலை பெற்றிருந்த குருதேவரின் மனம் எவ்வாறு அனைத்து மதங்களிடமும் எல்லையற்ற பரிவு கொள்ளும் பரந்த நோக்கினை பெற்றது என்பதை அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து நன்கு புரிந்து கொள்ளலாம். அத்வைத சாதனையில் வெற்றி பெற்ற பின்னர் சில மாதங்கள் குருதேவர் நோயுற்றிருந்தார் என்பதை முன்னரே கூறினோம். இந்த நிகழ்ச்சி அவர் நலமடைந்த பின்னர் நிகழ்ந்தது. ஆன்மீக சாதகரான கோவிந்தராய் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்தார். பிறப்பால் அவர் க்ஷத்ரியர் என்று ஹிருதயர் சொன்னார். பாரசீக அரபு மொழிகளில் அவர் புலமை பெற்றிருந்ததாகவும் தெரியவருகிறது. சமயங்கள் பலவற்றின் கொள்கைகளைக் கற்று இறுதியாக இஸ்லாமிய சமயத்தின் பரந்த கோட்பாட்டினால் ஈர்க்கப்பெற்று அந்த மதத்தில் முறையாக தீட்சை பெற்றார். உண்மையறியும் வேட்கையுடன் இஸ்லாமிய கொள்கையை கோவிந்தராய் ஏற்றுக்கொண்டார். எனினும் அவர் இஸ்லாமிய சமூகத்தின் நடைமுறைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் எந்த அளவுக்கு ஈடுபட்டார் என்பது தெரியாது. இஸ்லாமிய சமயத்தில் தீட்சை பெற்ற பின்னர் குரானை படிப்பதில் ஆழ்ந்து ஈடுபட்டு அந்த நூலில் கூறப்பட்டுள்ள சாதனை முறைகளை பின்பற்றினார் என்று கேள்விப்பட்டோம். கோவிந்தர் ஒரு தீவிர பக்தர். இஸ்லாமியத்தின் பிரிவான சூஃபிகளின் வழிபாட்டு முறைகள் அவரது மனத்தை மிகவும் கவர்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனெனில் சூஃபி துறவியரைப் போல அல்லும் பகலும் அவர் பாவனை சாதனைகளில் ஈடுபட்டு வந்தார். சூஃபி கோவிந்தரின் வருகை. கோவிந்தராய் தட்சிணேஸ்வர காளி கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். சாதனைகளுக்கு உகந்த இடமான பஞ்சவடியின் நிழலில் தம் இருக்கையை விரித்து அங்கே காலம் கழித்தார். இந்து துறவியருக்கு அளித்ததைப் போன்றே முஸ்லீம் பக்தர்களுக்கும் பிற சமயத் துறவிகளுக்கும் ராணி ராசமணியின் காளிக் கோயில் நல்வரவும் உபசரிப்பும் கொடுத்தது. அதனால் அங்கு தங்கியிருந்தபோது கோவிந்தர் உணவுக்காக பிச்சை ஏற்க வேண்டிய அவசியம் நேரவில்லை. நாள் முழுவதும் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் நாட்களை கழித்தார். கோவிந்தருடன் உரையாடிய பின் குருதேவரின் தீர்மானம். பக்தரான கோவிந்தர் குருதேவரை மிகவும் கவர்ந்தார். அவருடன் உரையாடிய போது
அவரது ஆழ்ந்த எளிய நம்பிக்கையும் பக்தியும் குருதேவரை வெகுவாக ஈர்த்தன. மெல்ல மெல்ல அவரது மனம் இஸ்லாமிய சமயத்தில் ஈடுபாடு கொள்ளலாயிற்று. இறைவனை உணர இதுவும் ஒரு வழிதான். முடிவற்ற திருவிளையாடல் புரிபவளான அன்னை இந்த நெறியைக் காட்டி எத்தனை பேரை தன் திருவடித் தாமரையில் சேர்த்து அருள்பாலிக்கிறாள். இந்த வழியை பின்பற்றி எவ்வாறு மக்கள் அவளை அடைகிறார்கள் என்பதை நான் அறிய வேண்டும். கோவிந்தரிடம் தீட்சை பெற்று அந்த சாதனைகளில் ஈடுபடுவேன் என்று எண்ணினார் அவர். கோவிந்தரிடம் தீட்சை பெற்று குருதேவர் சாதனையில் வெற்றி பெறுதல். அவரது எண்ணம் விரைவிலேயே ஈடேறிற்று. குருதேவர் தம் எண்ணத்தை கோவிந்தரிடம் தெரிவித்து தீட்சை பெற்று இஸ்லாமிய சமய சாதனைகளில் ஈடுபட்டார். குருதேவர் அதைப் பற்றி கூறினார். அப்போது நான் அல்லா மந்திரத்தை ஜபித்து வந்தேன். முஸ்லீம்களைப் போல் உடையணிந்தேன். நாள்தோறும் 3 முறை தொழுகை செய்தேன். இந்து தெய்வங்களைப் பார்க்க என் மனம் விரும்பவில்லை. வணங்குவது பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. மனத்தில் இந்து சமய உணர்வே இல்லாமல் போயிற்று. 3 நாட்கள் இவ்வாறு அந்த சமய பாவனையில் ஈடுபட்ட பின்னர் அந்த சாதனையின் பலனை நான் அடைந்தேன். இஸ்லாமிய சமய சாதனையின் போது குருதேவரின் செயல்பாடுகள். ஹிருதயர் கூறினார், இஸ்லாமிய சமய சாதனை செய்தபோது மாட்டிறைச்சி போன்ற முஸ்லிம் உணவு வகைகளை உண்ண குருதேவர் விரும்பினார். மதுர்பாபுவின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் அந்த உணவை விலக்க வேண்டியதாயிற்று. ஆனால் குழந்தை உள்ளம் கொண்ட குருதேவரின் ஆவலை ஓரளவிற்காவது நிறைவேற்றாமல் அந்த விருப்பத்திலிருந்து அவரை விடுபடச் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்த மதுர், முஸ்லிம் சமையல்காரர் ஒருவரின் உதவியுடன் பிராமணர் ஒருவரை முஸ்லிம் உணவு வகைகளை சமைத்துக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். இஸ்லாமிய சாதனை நாட்களில் குருதேவர் ஒருமுறை கூட காளி கோயிலுக்கு செல்லவில்லை. கோயிலுக்கு வெளியே இருந்த மதுரின் மாளிகையில்தான் அவர் தங்கியிருந்தார். எதிர்காலத்தில் இந்தியாவில் இந்து முஸ்லீம் சகோதர ஒற்றுமை நிலவும் என்பது குருதேவரின் இஸ்லாமிய சாதனையிலிருந்து தெரிகிறது. வேதாந்தச் சாதனைகளுக்குப் பின்னர் குருதேவரின் மனம் எவ்வாறு பிற சமயங்களிடம் பரிவு கொண்டது என்பதை மேற்கூறிய நிகழ்ச்சியிலிருந்து அறியலாம். வேதாந்தக் கோட்பாடுகளில் நம்பிக்கை கொள்வதன் மூலம் நம் நாட்டின் இந்துக்களும் முஸ்லீம்களும் எவ்வாறு சகோதர உணர்வுடன் ஒன்றி வாழ இயலும் என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இரு மதத்தவரிடையேயும் மலை போன்ற வேறுபாடு உள்ளது. பழங்காலம் தொட்டே இரு பிரிவினரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தாலும் ஒரு சாரரின் நம்பிக்கைகள், சமய நெறிமுறைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை மறுபிரிவினரால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை என்று அவர் கூறுவதுண்டு. யுகாவதார புருஷரான குருதேவர் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றியது எதிர்காலத்தில் இந்து முஸ்லிம்களுக்கு இடையே இருக்கும் மலை போன்ற வேறுபாடுகள் மறைந்து இரு சமயத்தினரும் ஒருவரையொருவர் அன்பினால் தழுவி வாழ்வார்கள் என்பதை குறிக்கின்றதா? தொடர்ந்த காலத்தில் குருதேவரின் மனத்தில் அத்வைத உண்மை எவ்வளவு தூரம் நிலைத்திருந்தது? நிர்விகல்ப நிலையில் நிலை பெற்றதன் விளைவாக அத்வைத பாவனையின் நினைவு அவரிடம் திடீரென தோன்றும். துவைத நிலையைச் சார்ந்த காட்சிகளையோ அதனை பின்பற்றுபவர்களையோ பார்த்த அளவிலேயே அவர் மனம் துரிய நிலையில் ஊன்றிவிடும். அவர் விரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. தூண்டுதலினால் மட்டுமே அந்த நிலையை அவர் அடைந்து விடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள். 1. புல் வெட்டுகின்ற முதியவன். அது மழைக்காலம். தட்சிணேஸ்வர கோயிலின் விசாலமான தோட்டப்பகுதியில் புற்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. ஒரு நாள் வயதான ஒருவன் வந்து அனுமதி பெற்று புல் வெட்டலானான். ஆசைவசப்பட்ட அவன் தான் சுமக்க முடிந்ததற்கும் அதிகமாக புற்களை வெட்டி விற்பனைக்காக எடுத்துச் செல்ல ஆயத்தமானான். அந்த தூக்க முடியாத கட்டையை பார்த்து கொண்டிருந்த குருதேவர் பரவச நிலை அடைந்தார். ஆ, உள்ளே பூரண ஞான வடிவான ஆன்மா உள்ளது. இருப்பினும் வெளியே எத்தகைய அறிவீனம், என்ன அறியாமை என்று எண்ணிய குருதேவர், ஓ ராமா, உன் திருவிளையாடலின் புதிர்தான் என்னே,
என்று கூறியபடியே சமாதியில் ஆழ்ந்துவிட்டார். 2. காயப்படுத்தப்பட்ட தும்பி. தட்சிணேஸ்வரத்தில் ஒரு நாள் தும்பி ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அதன் வாலில் ஒரு முள் குத்தியிருந்ததைக் கண்டார் குருதேவர். குறும்புக்கார சிறுவன் யாரோ இவ்வாறு செய்துள்ளான் என எண்ணி முதலில் வேதனைப்பட்டார். ஆனால் அடுத்த கணமே பரவச நிலையை அடைந்தவராய், "ஹே ராமா, உனக்கு நீயே தீண்டு விளைவித்துக் கொண்டுள்ளாய்" என்று கூறி செரிக்கலானார். 3. அருகம்புல்லை மிதித்த நிழற்சி. ஒரு சமயம் பசும்புல் வெளியாக அழகாக காட்சியளித்த இடத்தை பார்த்து பரவச நிலையை அடைந்த குருதேவர் அந்த புல்வெளியை தம்மில் ஒரு பகுதியாகவே எண்ணும் அளவுக்கு ஒன்றிவிட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒருவர் அந்த புல்வெளியின் மீது நடந்து சென்றார். அது குருதேவருக்கு சொல்லொணா வேதனையை அளித்தது. மார்பின் மீது ஒருவர் நடந்து செல்லும்போது எவ்வளவு வலி தோன்றுமோ அவ்வளவு வலியை நான் உணர்ந்தேன் என்று கூறினார். 4. படகோட்டி பெற்ற அடி குருதேவரின் உடலை வருத்தியது. மற்றொரு நாள் குருதேவர் நீராடுதுறையின் முற்றத்தில் நின்று கங்கையை பார்த்து கொண்டிருந்தார். துறையில் 2 படகுகள் நிறுத்தப்பட்டிருந்தன. படகோட்டிகளுக்குள் தகராறு ஏற்பட்டு வலிமையானவன் பலவீனமானவனின் முதுகில் ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான். வலி பொறுக்காதவராக குருதேவர் அலறினார். சத்தம் கேட்டு ஹிருதயர் ஓடி வந்து பார்த்தபோது குருதேவரின் முதுகு சிவந்து வீங்கியிருந்தது. ஹிருதயர் ஆவேசமாக, "அடித்தவனை எனக்கு காட்டுங்கள்" என்றார். ஆனால் குருதேவர் அமைதியடைந்தபோது உண்மையை அறிந்தபோது ஹிருதயர் வியப்பில் ஆழ்ந்துவிட்டார். 2.18 காமார் புகூரில் பைரவி பிராமணி ஹிருதயர் ஆகியோருடன் குருதேவர் காமார் புகூருக்குச் செல்லுதல். 1. குருதேவரின் வயிற்றுநோய் குணமாக 6 மாத காலமாயிற்று. அவரது மனம் துவைதாத்வைத நிலையாகிய பாவமுகத்தில் தங்கியிருக்க பெரிதும் பழகிவிட்டது. உடல்நிலை இன்னமும் முன்புபோல் நலம் பெறவில்லை. மழைக்காலத்தில் கங்கை நீர் உப்பு கரிப்பதால் சுத்தமான குடிநீர் கிட்டாமல் குருதேவருக்கு மீண்டும் வயிற்றுக்கடுப்பு வந்துவிடுமோ என்ற அச்சம் மதுர்பாபு முதலான அனைவரின் மனத்திலும் எழுந்தது. ஆகவே சில மாதங்களுக்கு குருதேவர் காமார்புகூருக்குச் சென்று தங்க வேண்டுமென முடிவு செய்யப்பட்டது. அது 1867 ஏப்ரல் மே மாதமாக இருக்கலாம். பிச்சாண்டியான சிவபெருமானின் குடும்பம் போலவே குருதேவரின் வீடும் ஏழ்மையுடன் நிரந்தர தொடர்பு கொண்டது என்பதை மதுரின் மனைவியான ஜகதம்பா அறிந்திருந்தார். ஆகவே மிகுந்த அக்கறையுடன் பாபாவுக்குத் தேவையான அனைத்து பொருட்களையும் கவனத்துடன் சேகரித்து அவருக்கு எவ்வகையான குறையும் நேராத வகையில் அனைத்து ஆயத்தங்களையும் செய்தார். நல்ல நாள் ஒன்றில் குருதேவர் காமார்புகூருக்கு புறப்பட்டார். ஹிருதயரும் பைரவி பிராமணியும் அவருடன் சென்றனர். குருதேவரின் தாய் முன்பே முடிவு செய்திருந்தபடி தட்சிணேஸ்வரத்தில் மதுர்பாபுவின் பராமரிப்பில் தங்கிவிட்டார். 2.18 2. குருதேவரின் நண்பர்களும் உறவினர்களும் அவரை காணும் விதம். 6.5 ஆண்டுகளாக குருதேவர் காமார்புகூருக்குச் செல்லவில்லை. நண்பர்களும் உறவினர்களும் அவரை காண்பதற்கு மிகுந்த ஆவல் கொண்டிருந்தனர். அவர்களின் ஆவலுக்கு வேறு காரணங்களும் இருந்தன. பல்வேறு வினோதமான வதந்திகள் கிராம மக்களிடம் பரவியிருந்தன. குருதேவர் பெண் வேடம் புனைந்து ஹரி ஹரி என்று கதறிக் கொண்டிருக்கிறார், துறவியாகிவிட்டார், அல்லா அல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருந்த அவர்கள் அவரை காண விரும்பியதில் ஆச்சரியமொன்றும் இல்லை. ஆனால் அவரை நேரில் பார்த்தபோது அந்த வதந்திகள் உண்மையில்லை என்பதை அறிந்து கொண்டனர். அவர் அன்று போலவே இன்றும் இருப்பதைக் கண்டனர். அதே பணிவு, அன்பு, நகைச்சுவை உணர்வு, உறுதியான சத்தியநிஷ்டை, ஆழ்ந்த சமய உணர்வு, ஹரி என்று கேட்கும்போதே கட்டுக்கடங்கா பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து தன்னை இழக்கின்ற தன்மை என்று பழைய பண்புகள் யாவும் அவரிடம் சற்றும் குறையாமல் நிரம்பியிருந்தன. அதே வேளையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் சொல்வதற்கில்லை. அவரது உடலிலும் உள்ளத்திலும் சொல்லுணா தெய்வீக பேரொளி எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதன் காரணமாக மக்கள் அவருக்கு முன்னால் வரத் தயங்கினர். அவர் ஆரம்பித்தாலன்றி உலக விஷயங்களை பேச அஞ்சினர். வேறொரு முக்கியமான விஷயத்தையும் உணர்ந்தனர். குருதேவரின் பக்கத்திலிருக்கும் பொழுது தங்கள் உலகக் கவலைகள் கரைந்து போவதும்
உள்ளத்தில் ஒரு வகையான அமைதியும் ஆனந்தமும் பரவுவதும் அவர்களுக்கு அனுபவமாயிற்று. அவரை விட்டு நீங்கிய பின் இனி எப்போது அவரை காண்போம் என்ற ஆவல் அவர்களில் நிறைந்தது. 3. அன்னை சாரதாதேவி காமார்புக்கூருக்கு வருதல். நீண்ட இடைவெளிக்குப் பின் அவரது வருகையால் அந்த ஏழை குடும்பத்தில் குதூகலம் பொங்கியது. அந்த மகிழ்ச்சியை பூரணமாக்குவதற்காக பெண்கள் ஜெயராம்பாடிக்கு ஆள் அனுப்பி அவரது மனைவியை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்தனர். குருதேவர் இதனை ஆமோதிக்கவுமில்லை, மறுக்கவுமில்லை. திருமணத்திற்குப் பின் அன்னை சாரதாதேவி இதுவரை ஒரே ஒரு முறைதான், அதாவது குடும்ப வழக்கப்படி தன் கணவரான குருதேவரை ஜெயராம்பாடிக்கு அழைத்து வந்தபோது அவள் பார்த்திருக்கிறாள். அப்போது திருமணம் என்றால் என்னவென்று புரியாத 7 வயது சிறுமி அவள். அது பற்றி அவள் நினைவிலிருந்ததெல்லாம் குருதேவர் ஹிருதயருடன் வீட்டிற்கு வந்ததும், தான் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டதும், அப்படியும் ஹிருதயர் தன்னை கண்டுபிடித்து வெளியே கூட்டி வந்து நாணத்தால் தான் தடுத்தும் கேளாமல் தனது பாதங்களை தாமரை மலர்களால் வழிபட்டதும்தான். 6 ஆண்டுகள் கழித்து ஒரு முறை அவளை காமார்புக்கூருக்கு அழைத்துச் சென்றனர். இந்த முறை அங்கு 1 மாதம் தங்கினாள். ஆனால் குருதேவரையோ மாமியாரையோ காணும் வாய்ப்பு அப்போது கிட்டவில்லை. ஏனெனில் இருவருமே தட்சிணேஸ்வரத்தில் இருந்தனர். 6 மாதம் கழித்து மீண்டும் புகுந்த வீட்டிற்கு வந்து 1½ மாதங்கள் தங்கியபோதும் இருவரையும் பார்க்காமல்தான் திரும்பினாள். அதன்பின் 3-4 மாதங்கள் கழிந்துவிட்டன. அப்போது குருதேவர் காமார்புக்கூருக்கு வந்திருப்பதையும் தன்னை காமார்புக்கூர் அழைத்துச் செல்லப் போவதையும் அறிந்தாள். 6-7 மாதங்களுக்கு முன்தான் 14 வயதை எட்டியிருந்தாள். ஆகவே இந்த சந்திப்புதான் திருமணத்திற்குப் பின் நிகழும் உண்மையான சந்திப்பு என்று கூற வேண்டும். 4. அங்கே குருதேவர் தமது உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் நடந்து கொண்ட விதம். இந்த முறை குருதேவர் காமார்புக்கூரில் 6-7 மாதங்கள் தங்கியிருந்தார். அவரது இளமைக்கால நண்பர்களும் உற்றாரும் அவரை சந்தித்து அளவளாவினர். நீண்ட நாட்களுக்குப் பின் அவர்களை சந்திப்பதில் குருதேவரும் மட்டற்ற மகிழ்ச்சியுற்றார். இவ்வுலக வாழ்வு என்ற வட்டத்திற்குள் உழலும் அவர்களை சந்தித்து குருதேவர் மகிழ்ச்சியடைந்தது பெரிய சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் கடினமான பணிகளுக்கிடையில் நேரம் கிடைக்கும்போது சின்னஞ்சிறார்களுடன் கலந்து வேடிக்கை வினோதங்களில் மகிழ்ந்திருப்பதைப் போன்றிருந்தது. இவ்வுலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து இவ்வுலகச் செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போதே மெல்ல மெல்ல உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு எல்லாச் செயல்களையும் இறைவனிடம் அர்ப்பணிக்க அவர்கள் முற்பட வேண்டும் என்பதில் குருதேவர் கவனம் செலுத்தினார் என்பது உறுதி. வேடிக்கை, விளையாட்டு, குதூகலம் என்று மகிழ்ச்சியாகவும் களிப்பாகவும் இருக்கும்போதே உயர் நெறிகளை அவர் எங்களுக்கு போதிப்பார். அவ்வாறுதான் காமார்புக்கூர் மக்களுக்கும் அவர் போதனை செய்திருக்க வேண்டும். 5. அவர்களுள் சிலரின் ஆன்மீக முன்னேற்றம் பற்றி குருதேவர் கூறியது. குக்கிராமத்தின் குறுகிய உலகத்தில் வாழ்ந்தாலும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு சிலர் ஆன்மீக முன்னேற்றம் பெற்றிருப்பதை கவனித்த குருதேவர் இறைவனின் பெருமையை எண்ணி வியந்தார். இது தொடர்பாக ஒரு நிகழ்ச்சியையும் அவர் அடிக்கடி எங்களிடம் கூறுவதுண்டு. ஒரு நாள் நண்பகல் உணவுக்குப் பின் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அக்கம் பக்கத்து பெண்கள் சிலர் அவரை காண வந்து அவர் அருகில் அமர்ந்து ஆன்மீக உரையாடலில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென்று குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். நீரில் துள்ளி குதித்து விளையாடி சிலவேளை மேலே எழுந்தும் சிலவேளை மூழ்கியும் களிக்கின்ற மீனைப் போல தாமும் சச்சிதானந்த பெருங்கடலில் நீந்தி மகிழ்வதாக உணர்ந்தார். ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பிறரிடம் பேசும்போது அடிக்கடி இவ்வாறு பரவச நிலையில் அவர் ஆழ்ந்து விடுவதுண்டு. அந்த பெண்மணிகள் இதைப் பற்றி புரிந்து கொள்ளாமல் தத்தம் கருத்துக்களை உரக்கப் பேசி ஒலி எழுப்பினர். அவர்களுள் ஒருத்தி அதனை தடுத்து, அவர் இப்போது சச்சிதானந்த பெருங்கடலில் ஒரு மீன் போல் நீந்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பேச்சின் ஓசையால் அவரது ஆனந்தத்தை கெடுக்காதீர்கள் என்று கூறி அவர் அந்த நிலையிலிருந்து மீளும் வரை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அவளது சொற்களை யாரும் நம்பவில்லை எனினும் வளவளவென்று பேசுவதை நிறுத்தினர். சிறிது நேரத்தில் பரவச நிலையிலிருந்து குருதேவர் மீண்டார். அப்போது அவரது அனுபவத்தைப் பற்றி கேட்டு அந்த பெண்மணி குறிப்பிட்டதையும் அவரிடம் கூறினர். அதற்கு குருதேவர், ஆம்,
அவள் கூறியது உண்மைதான். என்ன ஆச்சரியம்! இவள் எப்படி இதை தெரிந்து கொண்டாள் என்று வியந்தார்.